காதல் ஆசை யாரை விட்டதோ? தமிழு மாமா யாரு இந்த சோடா பெட்டியா? பிரீதா தமிழு, நீ யாரு மேல கைய வச்சிருக்கன்னு தெரியுதா? அவ உன்னோட அத்தை மக. அவளை பேரு நீ கைய நீட்டி அடிக்கலாம். ஏன் நான் அவன் மேல கைய வைக்கிறதுக்கு முன்னாடி அவ இந்த பொண்ணு அடிச்சாலே அதையே நீங்க கேட்கல? அதை கேளுங்க. நான் வந்த வேகத்துக்கு நானே அந்த பொண்ணு அடிச்சிருப்பேன். ஆமா, ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணே இங்க பாருங்க, கொஞ்சம் கோவப்படாம பொறுமையா நிதானமா பேசலாம். ஃபர்ஸ்ட் உட்காருங்க, தண்ணி அடிச்சிட்டு வரவா? பொறுமையா உட்காந்து அரை பேசுற அளவுக்காமா என் பையனும் உன் பொண்ணு பண்ணி வச்சிருக்காங்க? ஏய் பிரீதா, ஒழுங்கு மரியாதை இவளை அடிச்சதுக்கு மன்னிப்பு கேளு. வாட்? நான் மன்னிப்பு கேட்கணுமா? அதுவும் இவகிட்ட? என்ன அதுவும் இவகிட்டன்னு அவ்வளவு இலக்காரமா பேசுற? அப்படித்தான் பேசுவேன். அவ மூஞ்சிய கொஞ்சம் பாருங்க. இவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? அவளும் அவ மூஞ்சியும். மரியாதையா மன்னிப்பு கேளு. முடியாது முடியாது. கேளு. இப்ப அம்மா வலிக்குது. நான் அடிச்சதே உனக்கு இவ்வளவு வலிக்குதே. அப்ப நீ பேசின பேச்சு அவ மனசுல எவ்வளவு தூரத்துக்கு ஆழமா போய் வலிச்சிருக்கோம். கொஞ்சம் கூட அறிவேல. இப்படி வார்த்தையை விடுற? மண்டக்குள்ள மூலதா இருக்கா இல்ல வேற ஏதாவது வச்சிருக்கியா? டேய், நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னடா என் தங்கச்சி பிள்ளை எப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்க? அப்பா, தப்பா பேசினவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். முடியாதுன்னு சொன்னா இப்படிதான் அடிப்பேன். ஆமா, நீ இஷ்டத்துக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன். என் பொண்ணெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு பத்திரிக்கையெல்லாம் அடிக்க கொடுத்ததுக்கு அப்புறம் திடீர்னு போன் வருது. வேற யார்கிட்ட இருந்தோ உங்க பையன் வேற ஒரு பொண்ணு விரும்புறாரு, கல்யாணத்தை நிப்பாட்டுங்க, நீங்க பார்த்து வச்ச பொண்ணு வேற கல்யாணம் பண்ணிக்கிச்சு, இப்படி எல்லாம் திடீர்னு போன் வரும். நாங்க பார்த்துட்டு அமைதியா வந்து தமிழ் அப்படியாப்பா நான் இந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்பான்னு சொல்லணும். அதைத்தானடா நீங்க எல்லாம் எதிர்பார்க்கறீங்க? அப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க பாருமா, நானும் என் பையனும் பேசிட்டு இருக்கோம். குறுக்கால நீ வந்து தேவையில்லாம மூக்கம் நினைக்காத. மாமா. ஏய், யாருக்கு யாரடி மாமா? எதுக்கு என்ன மாமான்னு கூப்பிடுற? இத்தனை நாளே என்ன மட்ட மரியாதை இல்லாம டே தமிழ் எவாடா போடான்னு தானே பேசிட்டு இருந்தேன். இப்ப என்ன புதுசா மாமா கீமான உறவு கொண்டாடிட்டு இருக்க? தமிழ் கொஞ்சம் பொறுமையாப்பா. என்னதான் இருந்தாலும் பொம்பளை பிள்ளை இல்லையா, கொஞ்சம் பார்த்து நிதானமா பேசுங்க. இல்லம்மா, சம்பந்தமே இல்லாம இவ வந்து திடீர்னு கத்திக்கிட்டு இருக்கா. எங்க அப்பா கேக்குறதுல ஒரு நியாயம் இருக்கு. இவ யாரு என்னைய கேள்வி கேக்குறதுக்கு? எது? நான் யாரா? நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்புறம் நான் கேள்வி கேட்காம வேற யார் மாமா கேள்வி கேட்பா? என்னது கல்யாணம் பண்ணிக்க போறாளா? ஏய், குடுத்த அரை பத்தலையா? ஓங்கி இழுத்தன நின்ன இடத்துலயே செத்து போயிருவேன். டேய் மாமா, என்ன எப்ப பாரு மாமாவை டே டேன்னு கத்திக்கிட்டே இருக்கீங்க? அவரு என் மேல இருக்கிற உரிமையிலையும் என் மேல இருக்கிற அக்கறையிலையும் தானே நடிக்கிறாரு. மண்ணா கட்டி வந்துட்டா அக்கறை சக்கரைன்னு. சை, மூஞ்ச பார்க்கவே எரிச்சலா இருக்கு. ஏண்டா டேய், நானே ஒரு பெரிய ஃப்ராடு, நீ எனக்கே தண்ணி காட்டுறியா? இதுக்காகவே நான் உன்னை கல்யாணம் பண்ணி காட்டுறேன்டா. சும்மா லைட்டா என்ன சீண்டுனாலே நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆனா நீ என்ன அரைஞ்சு பயங்கரமா சீண்டி விட்டுருக்க. விட்டுருவேனா என்ன? மாமா, இவ்வளவு தூரம் வந்தாச்சு. நான் இதுக்கப்புறம் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நானு, உங்க அப்பா, எங்க அம்மா எல்லாரும் எடுத்த முடிவு என்னன்னா, நானும் நீங்களும் கல்யாணம் பண்றதுதான். கல்யாணமா? நீ எதுக்கு இப்ப இவ சொன்னதுக்குள்ள டென்ஷன் ஆகுற? இவ மட்டும் தான் கழுத்தை நீட்டிட்டு உட்காந்துட்டே இருக்கணும். தாலியை நான் தானே கட்டணும். கட்டிடுவேனா? கட்ட வைக்கிறேன்டா. அதுக்கு தானே நான் இங்க வந்திருக்கேன். என் மருமக, என் தங்கச்சி பொண்ணு கழுத்துல தான் நீ தாலி கட்டுற. முடியவே முடியாது. யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு என் தங்க புஷ்பம் தான் பொண்டாட்டி. பாத்துடலாம்டா, அதையும் பாத்துடலாம். எப்படி நீ அவ கழுத்துல தாலி கட்டுறன்னு நானும் பாக்குறேன். லட்டு வா. என்னங்க? வான்னு சொன்னேன். குட்டிமா நீ போ, அவர் கூப்பிடுறாருல, நான் நிம்மதி கூட இருந்துக்கிறேன். நீ கிளம்பு. சரிக்கா. பிரீதா, நீ வாமா. இதுங்கெல்லாம் என்ன கும்பலோ, பார்த்தாலே எரிச்சலா வருது. மாமா நீங்க போங்க, பேலன்ஸ் கொடுக்க வேண்டியது கொஞ்சம் இருக்கு, ஒரேடியா கொடுத்துட்டு வரேன். பிரீதா, அம்மாக்கு உடம்பு சரியில்ல, வர வழியெல்லாம் வாமிட் பண்ணிட்டே தானே வந்தா. ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொன்னா. நான் மெடிக்கல்ல போய் அவளுக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா, நீங்க போயிட்டு வாங்க. இவளுகளை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏய், நீதான் அந்த இத்து போன மூஞ்சியோட அக்காவா? ஆமாண்டி, பானமண்ட. வாட்? மீ பானமண்ட? உன்ன? ஏய், நீதாண்டி பானமண்ட. என்ன என் தங்கச்சி மாதிரி சாஃப்ட்டா இருப்பேன்னு நினைச்சியா? என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஆஞ்சி பிடுவ ஆஞ்சி. வாய பாரு, பொடி பிதுகுன வாயி. நீ என் தங்கச்சி இத்து போன மூஞ்சின்னு சொல்றியா? ஹே யூ, கிராமத்துல ஒரு ஓரமா சாணி அள்ளிக்கிட்டு மாட்டை மேய்ச்சு ஆட்டை மேய்ச்சு 5க்கு 10க்கு ஓடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க நீனு என்ன பார்த்து பானமண்ட பிதுகுன வாயின்னு சொல்ற? ஏய், உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. நிறுத்தடி. நாங்களாவது 5க்கு 10க்கு உழைச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நீ அடுத்தவ புருஷனை எப்படி ஆட்டைய போட்டு நம்ம புருஷன் ஆக்கலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. சீ, இதெல்லாம் ஒரு பொழப்பு.
என்ன அழகா பேசுறடி. சூப்பர் சூப்பர். இவளுக்குலாம் இப்படிதான் பதிலடி கொடுக்கணும். பின்ன என்னம்மா, நானும் தமிழோட அப்பா தமிழ்ல எல்லாரும் இருக்காங்கன்னு அமைதியா போய்கிட்டு இருக்கேன். என் தங்கச்சி ரொம்ப தான் கேவலமா பேசுறா. அவ்வளவு கோவம் வந்துச்சு, எல்லாத்தையும் அடக்கிட்டு உட்கார்ந்திருந்தேன். ஏய், இவ்ளோ பேசுறல, உன்னால ஒரு 4 வார்த்தை இங்கிலீஷ்ல தொடர்ந்து பேச முடியுமாடி? பேசுடி பார்க்கலாம். என்ன இங்கிலீஷ் தெரிஞ்சிட்டா பெரிய இவளா நீ? உன்னால ஒரு 4 வார்த்தை கொரியன் லாங்குவேஜ்ல பேச முடியுமா? கொரியனா? அத்தாகே சின்ன செய்யா மலர் வனானே. ஏய், இங்க பாரு, தவல்லாம ஏதாவது கெட்ட வார்த்தை பேசுன உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏய் போடி, நீ எல்லாம் லோக்கல், நான் இன்டர்நேஷனல். என்கிட்ட வச்சுக்கிட்ட செதுக்கிடுவேன் செதுக்கி. பூர்ணி அம்மா. சூப்பர் கண்ணு, 10,000 வாழா பட்டாசு மாதிரி பொறிச்சுக்கிட்டு இருந்தவள பாதியிலே புஷ்னு தண்ணி ஊத்தி அனுப்பிச்சிட்டியே. ஓட விட்டே அவளை கொரியன்லாம் பேசி. ஆமாக்கா, ஒரு நிமிஷம் நானே மறந்துட்டேன். அக்கா, நீங்க பேசினதெல்லாம் கெட்ட வார்த்தையா? கெட்ட வார்த்தைலாம் இல்லம்மா, நான் ஃபர்ஸ்ட் பேசினேனே அத்தாக்கே சின்ன செய்யானு, அப்படின்னா ஹாய் எப்படி இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்புறம் அடுத்தது 2வது வார்த்தை பேசினேன் மில்லலோனா நீனு, அப்படின்னா தண்ணி வேணுமான்னு அர்த்தம். அக்கா என்னக்கா சொல்றீங்க? அப்ப நீங்க பேசுனதெல்லாம் கெட்ட வார்த்தை இல்லையா? இல்லம்மா, கெட்ட வார்த்தைலாம் இல்ல. ஆக்சுவலா ஊர்ல இருக்கும்போது நான் போர் அடிக்கும் போதெல்லாம் இந்த கொரியன் சீரிஸ் அப்புறம் பிடிஎஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ரொம்ப அடிக்ட் ஆகி பார்த்துட்டே இருப்பேன். அப்ப தெரிஞ்சுக்கிட்ட வார்த்தை தான் இதெல்லாம். எங்க வந்து யூஸ் ஆயிருக்கு பாருங்க. பூர்ணி, நீ என்ன இனமடா, சூப்பர்டா, ஜாலியா பேசுறேன்டி. ஜாலியா இருக்க உங்ககிட்ட பேசிட்டே இருக்கிறதுல. ஆமாமா, இப்ப நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்தாச்சுல, நம்ம காம்போ வேற லெவல்ல இருக்க போதுமா? 2 பேரும் சேர்ந்து தமிழ் மொழி தங்க புஷ்பம் கல்யாணத்தை தூள் கிளப்பிடுவோம். அம்மா வைங்கம்மா, சமையல் முடிச்சிட்டு வந்து நானே எல்லாத்தையும் கழுவி வைக்கிறேன். எதுக்கு நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? ஏய், வீட்ல உட்காந்து எந்திரிக்கிறது போர் அடிக்குதுடி. அதுவும் இல்லாம உடம்பு வேற போட்டுக்கிட்டே இருக்கு. அதான் நானே இழுத்து போட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க எனக்கு தாமா வேலையை குறைச்சிட்டு இருக்கீங்க. பாத்திரம் வளர்க்கறது, சமைக்கிறது, வீடு கூட்டி துடைக்கிறதுக்கு மட்டும் தானே என்ன சொன்னீங்க. இதுல பாத்திரம் வளர்க்கறது, வீடு கூட்டி துடைக்கிறது நீங்களே பண்ணிடுறீங்க. சமைக்கிறது மட்டும் தான் நான் பண்றேன். இதை மட்டும் தான் நீ பண்றேன்னு சம்பளத்தை குறைச்சு கொடுத்துறாதீங்கம்மா. ஓ, அதுக்குதான் பயப்படுறியா? பயப்படாதடி, அப்படிலாம் பண்ண மாட்டேன். சரி. எங்கம்மா வீட்ல யாரையுமே காணோம்? தன்மை பாப்பா, சந்திரன் தம்பி எல்லாம் காணோம். அதுவா, தன்மை செக்கப்க்கு போயிருக்காடி. ஓ தோ அக்கா. அப்படியாமா? சரி சரி. ஒரு பக்கத்து ட்வின்ஸ் குழந்தைங்களை எப்படி பெத்தெடுக்க போறான்னு நினைச்சு கவலையா இருந்தாலும், இன்னொரு பக்கத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. இருக்காதா பின்ன? உங்களுக்கும் ட்வின்ஸ், உங்க பையனுக்கும் ட்வின்ஸ், நல்லா தானே இருக்கும். வெளியே இருந்து பாக்குறதுக்கு ட்வின்ஸ் அப்படி இப்படின்னு சொல்ல நல்லா தாண்டி இருக்கும். வயிற்றுல சுமக்கிறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். தன்மை பாவம், என்ன மாதிரி அவ ரொம்ப கஷ்டப்பட போறா. இந்த டைம்ல அவ நல்லா ஹெல்த்தியா சாப்பிடணும், நிறைய பழங்கள் சாப்பிடணும், ஜூஸ் குடிக்கணும், தண்ணி எல்லாம் குடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா 2 குழந்தைங்க பத்தியா, நல்ல மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும். நிறைய தண்ணி குடிச்சாதான் அந்த தண்ணியில குழந்தைங்க மூமெண்ட்லயே இருக்கும். அதானே, அலாரத்தை செட் பண்ணி வச்சுட்டு அதான் ஒன்னொன்னா கரெக்டான டைமுக்கு உங்க மருமகளுக்கு கொடுத்துறீங்களே, அப்புறம் எதுக்கு கவலைப்படுறீங்க? சந்துரு, சாப்பாடு கொடுக்க மறந்துட்டோம்னா என்ன பண்றதுன்னு அலாரம்லாம் வச்சு செட் பண்ணி கரெக்டான டைமுக்கு எனக்கு அம்மா சாப்பாடு கொடுக்குறாங்க சந்துரு. ஆமா தன்மை, அம்மாக்கு என்னதான் நம்ம மேல வெளியே கோபம் இருந்தாலும் உள்ள நம்ம மேல ரொம்ப பாசமா தான் இருக்காங்க. அது நம்ம குட்டீஸ் வந்த டைம் சந்துரு. இந்நேரத்துக்கு நம்மளுக்கு குழந்தைங்க மட்டும் இல்லாம இருந்திருக்கட்டும், அவ்வளவுதான். அம்மா நம்மளை திரும்பி கூட பாத்துருக்க மாட்டாங்க. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா நம்ம பண்ண வேலை அப்படி. அவ்வளவுதான். இன்னும் ஒரு 7-8 மாசத்துல குழந்தை கையில வந்துரும். அதுக்கப்புறம் உங்களை கையிலே பிடிக்க முடியாதே. மருமகளாவது மகனாவது எல்லாமே குழந்தைங்க மேலதான் பாசம் இருக்கும். அப்படிதானேமா? இல்லடி, பிறந்த குழந்தைக்கு பாசம் காட்டுறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை தாண்டி பிறந்த குழந்தைய பெத்த அம்மாவே பாசம் காட்டி சீராட்டி சோறுட்டி வளர்ப்பா. ஆனா பெத்தவளை பாத்துக்கிறதுக்கு தான் இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு பிள்ளை என்ன, 2 பிள்ளை என்ன, இன்னும் 10 பிள்ளைங்க பெத்துக்கிட்டாலும் சரி, எனக்கு ஃபர்ஸ்ட் என் மருமக தன்மை தான் முக்கியம். வித்தியாசமா இருக்குமா? பேரம் பேத்திங்களை பார்த்தோன்னே மருமகனாவது மகனாவதுன்னு போற இந்த காலத்துல மருமக தான் முக்கியம்னு சொல்றீங்களே. புள்ள பெத்த உடம்படி, பச்சை உடம்பு, நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்து பிள்ளைக்கு பால் கொடுப்பா. அவளதானே நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சரியான தூக்கம் இல்லாம, சரியான சாப்பாடு இல்லாம எல்லாரும் மேலயும் எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க. அதுதான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. ஒரு குழந்தை பெத்துக்கும் போதே அது நிறையவே இருக்கும். இது ட்வின்ஸ் வேற. ஒன்னு தூங்கும் போது தான் இன்னொன்னு அழுவும் போது இன்னொன்னையும் எழுப்பி விட்டுரும். இப்படியே தான் போய்கிட்டு இருக்கும். அவங்க 2 பேரும் ஒரு ஸ்டேஜ் வளர்ற வரைக்கும் தன்மை தான் ரொம்ப கஷ்டப்படுவா. இந்த டைம்ல தான் அவளை நம்ம நல்லா அரவணைப்பா அன்பா பாத்துக்கணும். ஆமாமா, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. என்ன தன்மைமா, கேட்டீங்களா? உங்க மாமியாரு எவ்வளவு உங்க மேல பாசம் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா? மலரம்மா, நீங்க வெளியே என்கிட்ட பேசலன்னா கூட மனசளவுல என்னை பத்தி இவ்வளவு யோசிச்சிருக்கீங்களேம்மா. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இது போதுமா, எனக்காக யாருமே இல்லைனாலும் நீங்க எனக்காக இருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. ஸ்கேன்ல கூட சொல்லியிருக்காங்க,
உங்க குழந்தைங்க 2 பேருமே நல்ல ஆரோக்கியமா இருக்காங்கன்னு. அதுக்கு முழுக்க முழுக்க நீங்க மட்டும்தான் காரணம். நீங்க கொடுக்குற அன்பு, நீங்க கொடுக்குற சாப்பாடு, நீங்க கொடுக்குற ஜூஸ்ன்னு எல்லாமே கலந்துதாமா இந்த குழந்தைங்க 2 பேரும் வளர்றாங்க. வள்ளி, ரொம்ப நேரம் நின்று பேச வேணாம். வந்த டயர்ட்ல காலு கையெல்லாம் வலிக்கும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லு. நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்கம்மா. நான் ஹால்லேயே உட்காந்துருக்கேன். நீங்க ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாங்க. அப்படி என் கூட சேர்ந்து நீங்களும் உட்காந்து குடிச்சிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேம்மா. வள்ளி, அங்க இருக்கிற 4 கிளாஸையும் எடு. ஆளுக்கு ஒரு டம்ளரா ஜூஸ் போடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் மலரம்மா. நான் போறேன். சீக்கிரம் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாங்க. இப்ப எதுக்கு முகத்துல இவ்ளோ கோவம்? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கோவிலுக்குலாம் போயிட்டு வந்தாச்சுல, அப்புறம் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? ஏன் இவ்வளவு நேரம் கோமால இருந்தியா? எவ்வளவு கோவமா இருந்தாலும் இந்த வாய் கொழுப்புக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. என்ன முணுமுணுத்துற? ஒன்னும் இல்லையே. எங்க இருந்துதான் எனக்குன்னு கிளம்பி வராளுகளோ அத்தை பொண்ணு சொத்த பொண்ணுன்ட்டு. சீ. இந்த டயலாக நீங்களா ஃபீல் பண்ணி சொல்ற மாதிரி தெரியலையே. நான் போன வீடியோ கமெண்ட்ல பார்த்த மாதிரில இருக்கு. இப்ப இந்த ஆராய்ச்சி உனக்கு ரொம்ப முக்கியமா? நானே சம கடுப்புல இருக்கேன். ஆமா, இந்த டயலாக போன வீடியோல மீனா தான் சொல்லியிருந்தாங்க. கண்டென்ட்டுக்காக அந்த கமெண்ட் எடுத்துக்கிட்டேன். போதுமா? சரி, அதுக்கு எதுக்கு இவ்வளவு கோவமா இருக்கீங்க? அவ மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலா வருது. அவ உன்னைய கிண்டல் பண்றா. ஆமா, இப்ப நடந்த விஷயத்துக்குலாம் உனக்கு கோபமே வரலையா? கோபமா? எதுக்கு வரணும்? எதுக்கா? லூசா நீ? அவங்க பேசுனதுல கேட்டுட்டு தானே இருந்த. அப்பயும் இப்படி பேசுற? அவங்க பேசுனதெல்லாம் உண்மையா இருந்தா கோவப்படலாம். அதுதான் நடக்க போறது இல்லையே. அப்புறம் கோவப்பட்டு நம்ம டைமை ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணணும்? இல்ல, புரியல. என்ன சொல்ல வர? உங்க அத்தை பொண்ணு என்ன சொன்னாங்க? உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னாங்க. அது என்ன நடக்கவா போகுது? அப்புறம் எதுக்கு அதுக்கெல்லாம் கோவப்பட்டுட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு? ஆமா, ஆனா எப்படி நடக்காதுன்னு இவ்ளோ உறுதியா சொல்ற? உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான். இங்க பாருங்க, உங்களுக்கு வேணா உங்க மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு உங்க மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நம்ம லைஃப்ல உங்க அத்தை பொண்ணோ சொத்த பொண்ணோ எந்த பொண்ணு வந்தாலும் நம்ம 2 பேரையும் பிரிக்க முடியாது. அதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். பரவாயில்ல லட்டு, நீ கூட ரொம்ப மெச்சூர்டா திங்க் பண்ணிருக்க. ஆனா நான் தான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். ச்சே, ஆனா ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு பாத்தியா? பின்ன சங்கு கழுத்துல தாலி ஏறதுன்னா என்ன சும்மாவா? ஆமாங்க, அதுவும் உண்மைதான். உங்க கழுத்துல தாலி கட்டுறதுக்குள்ள இன்னும் நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ண போறேனோ எனக்கே தெரியல. சேர்றதுன்னு முடிவாயிடுச்சு. 2 பேரும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணுவோம். ஆனா ஒன்னு சொல்றேங்க, ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு இவ்ளோ கோவம் வந்து நான் பாக்குறேன். லட்டுமா, ரொம்ப பயந்துட்டியா? ரொம்ப இல்ல, ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன். சாரிமா, உன் முன்னாடி நான் கோவமே படக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்ன பண்றது, தேவையில்லாம எல்லாரும் வந்து என்னையவே சீன்றாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு விட்டீங்க பாருங்க அரை. அப்பா, என்னமோ என் கண்ணத்திலே வந்து விழுந்த மாதிரி, என் கண்ணமே பழுத்த மாதிரி அப்படியே ஒரு வைப்ரேட் ஆச்சு எனக்கு. அது மேடம் பேசின பேச்சு அப்படி. இப்பதான் நீ அவளை பாக்குறேன். நான் சின்ன வயசுல இருந்தே பாக்குறேன்னா அவ ரொம்ப பேசுவா. இப்ப வந்து என்னமோ மாமா கீமான்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கா. என்னங்க, அத்தை பொண்ணு மாமா பொண்ணுங்களாம் ரசிக்கணுங்க. அதை விட்டுட்டு இப்படியா கோவப்படுறது? அவங்களாம் இப்படிதான் உங்களை வம்பிழுப்பாங்க. நீங்களும் அவங்களுக்கு ஏத்த மாதிரியே போகணும். அதெல்லாம் ஒரு ஜாலிங்க. உங்களுக்கு அது கூடவா தெரியல? போங்க, உங்களுக்கு ரசனையே இல்ல. இப்ப என்ன லட்டுமா, அவ வந்து என்கிட்ட மாமான்னு ஆசையா பேசினா நானும் கொஞ்சம் பேசணும். அதானே? சரி விடு, இனிமே பிரீத்தாவை ரசிச்சிருவோம். ஆனா லட்டுமா, இது கூட நீ ஆசைப்பட்டுட்டேன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன். ஓஹோ, அப்ப நான் ஆசைப்பட்டுட்டா எல்லாத்தையும் பண்ணிடுவீங்க? ஆஃப் கோர்ஸ் டாமா, என் ராஜமாதாவின் ஆசையை நிறைவேற்றுவதற்காகத்தானே நான் இருக்கிறேன். அப்படியா? அப்ப போங்க, போய் அந்த பிரீத்தாவா புரோட்டாவா அவளே போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க, போங்க. ராஜமாதா, இதுவே உங்களது கட்டளை என்றால் உங்கள் கட்டளையே என் சாசனம். ஏய், ஏண்டி அடிச்ச? அடிச்சதோட விட்டனேன்னு சந்தோஷப்படுங்க. பேசின பேச்சுக்கு கழுத்து நெரிச்சு அப்படியே கொண்டிருக்கணும். நான் எங்கம்மா சொன்னேன்? நீ தானே சொன்ன மாமா பொண்ணுங்க அத்தை பொண்ணுங்க எல்லாம் பேசினா அப்படியே ரசிக்கணும்னு. அதுதான் சொன்னேன், பிரீத்தா வேணுமே ரசிக்கிறேன்னு. நான் அப்படிதான் சொல்லுவேன். அதுக்குன்ட்டு இதுவே உன் கட்டளையா, இதுவே என் சாசனமேன்ட்டு போயிருவீங்களா? நான் ஒன்ன தவிர வேற எந்த பொண்ணையுமே ஏற எடுத்து பார்க்க மாட்டேன் லட்டு. என் அம்மா, என் மாமா பொண்ணு, என் அத்தை பொண்ணு, என் ஃப்ரெண்டு, என் பொண்டாட்டி எல்லாமே நீ தானே சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா தெரியுமே, ஆம்பளைங்க புத்தி இப்படிதானே. அதுல நீங்க மட்டும் என்ன ஸ்பெஷலாவா செய்யப்பட்டிருப்பீங்க? ஆனாலும் அந்த பொண்ணுங்கெல்லாம் எப்படிப்பா ஒரே மாதிரியே இருக்கீங்க? நாங்களாம் சும்மா தான் இருக்கோம். நீங்களா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி உசுப்பேத்தி விட வேண்டியது. அதுக்கு பதிலும் நீங்களே ரெடியா வச்சுக்க வேண்டியது. இந்த பதில தான் இவன் சொல்லணும்னு. அது சொல்லலன்னா அதுக்கும் கோவப்பட்டு அறைய வேண்டியது. என்ன பேச்சே காணோம்? ஒண்ணும் இல்ல. பரா, வாய்ஸ் மட்டும் ரொம்ப கோவமா வருது. ஆனா பின்னாடி பல்ல காமிச்சிட்டு இருக்கிறது தான் நான் சைடு கண்ணாடியில பாத்துட்டேனே. லட்டுமா, மேய்க்கிறது எருமை, இதுல என்னம்மா பெருமை? மென்மையாய் வெல்ல நகரும் இந்த நாட்குறிப்பு வன்மையாய் நீ வந்து சேரும் மாயம் என்னவோ செய்கிறாய் நீ, என்னாயுள் எல்லைகள் போலாகிறாய். காந்தமாய் என்னை ஈர்க்கும் இந்த நண்பு என்று சாந்தமாய் என்னை கட்டி
போடும் ஜாலம்